இந்த கறிக்கடைக்காரர் பார்த்தீங்கன்னா, முத்துக்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, உடனே முத்துவுமே பார்த்தீங்கன்னா, இத கேட்டு ரொம்ப ஷாக்கிங் ஆகுறாரு. இவ்ளோ ஃப்ராட் எங்க வீட்ல இப்போ அப்படியே பணக்கார சம்மந்தி மாதிரி இவ்ளோ நாடகம் ஆடியிருக்கு. உன்ன இப்படியே விட்டா ஆளுக்கு ஆகாது. வா போலீஸ்க்கு புடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, முத்து போலீஸ் கால் பண்ண உடனே கறிக்கடைக்காரர் முத்து முத்து எந்த பிரச்சனையும் பண்றாதப்பா. நான் ரோஹினோட வாழ்க்கையில ஏதோ பிரச்சனை. அவ ஏதோ அழுது கேட்டதுனால தான் நான் ஹெல்ப் பண்ண வந்தேன்ப்பா. மத்தபடி எனக்கு எதுவும் தெரியாதுப்பா. கல்யாண வீட்ல எந்த பிரச்சனையும் பண்ணாதப்பா. இப்பதான் என் தங்கச்சி மகனுக்கு நல்லபடியா கல்யாணம் முடிஞ்சிருக்கு. அதனால அவங்க வாழ்க்கையில விளையாடாதப்பா. தயவு செஞ்சு நான் பண்ண தப்பு தான் என்ன மன்னிச்சிருப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, ஐயோ இது மன்னிக்க வேண்டியது நான் இல்லை, எங்கள் அப்பாவும் அம்மாவும் வா நட எங்கள் வீட்டுக்கு அப்படின்னு சொல்ல, சரிப்பா நான் எல்லா உண்மையும் சொல்லிடுறேன், ஆனால் இந்த கல்யாணத்து வீட்டில் எந்த பிரச்சனையும் பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லி கேட்க, சரி சரின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கறிக்கடைக்காரரை கூப்பிட்டு வா முத்து வீட்டுக்கு போகிறாரு. வீட்டுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு முத்து வீட்டுக்கு போயிட்டு "அப்பா எல்லாரும் வாங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே கூப்பிட்டு ஹால்ல நிக்க வச்சுட்டு பார்த்தீங்கன்னா, ரோஹினியோட மாமா அங்க வரவழில பார்த்துட்டேன்ப்பா, அதான் கூப்பிட்டு வந்திருக்கேன். அவரு ஏதோ உங்ககிட்ட பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்ல, இத கேட்ட ரோஹினிக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. அவருமே பார்த்தீங்கன்னா கறிக்கடைக்காரர் உள்ள வந்த உடனே பார்த்தீங்கன்னா, நேரா அண்ணாமலை கிட்ட போய் மன்னிப்பு கேட்குறாங்க. உடனே இத கேட்ட அண்ணாமலை பார்த்தீங்கன்னா, "ஏன் சம்மந்தி என்கிட்ட மன்னிப்பு கேட்கணும்? முத்து எதனா பிரச்சனை பண்ணிட்டானா? இல்ல வழியில எதனா தடங்கலாயிருச்சா? என்ன தப்பு நடந்துச்சு? எதுக்காக மன்னிப்பு கேட்குறீங்க?" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பதறி போய் கேட்க, "அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நான் தான் பண்ண தப்பு. எல்லாமே எங்கனால தான் இருக்குப்பா. அதனால தான் என்ன மன்னிச்சிருங்க சம்மந்தி" அப்படின்னு சொல்லி கறிக்கடைக்காரர் கேட்க, "என்ன சம்மந்தி சொல்றீங்க? விரிவா சொல்லுங்க" அப்படின்னு கேட்க, உடனே போய் பார்த்தீங்கன்னா, நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்ல, உடனே வித்யா இத கேட்டு ரொம்ப ஷாக்கிங் ஆகி நிக்கிறாங்க. அண்ணாமலையுமே "என்ன சம்மந்தி இப்படியெல்லாம் பேசுறீங்க? இதெல்லாம் உண்மையா?" அப்படின்னு சொல்லி கேட்க, "ஆமா, ரோஹினி தான் மனோஜ் கூட நீங்க சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டு என்ன ஹெல்ப் பண்ண சொன்னாங்க. அதனால தான் நான் மலேசியா பிசினஸ் மேன் மாரி நடிச்சேன் சம்மந்தி. மத்தபடி நான் பரசு உங்க ஃப்ரெண்ட் இருக்காரு இல்லையா? பரசு அவங்க கல்யாணம் பண்ணிக்கிற மாப்பிள்ளையோட தாய்மாமன் நானு" அப்படின்னு சொல்லி கேட்க, இத கேட்ட உடனே பார்த்தீங்கன்னா, அண்ணாமலைக்கு ரொம்ப ஷாக்கிங் ஆகுது. "ஏன் ரோகிணி இப்படியெல்லாம் என்கிட்ட பொய் சொல்லிருக்கு. இதெல்லாம் உனக்கு தேவையா? என்கிட்ட சொல்லியிருந்தேன்னா நானே உன்ன மனோஜ் கூட சேர்த்து வச்சிருப்பேன்ல. எதுக்கு இப்படியெல்லாம் பொய் சொல்லி நாடகம் ஆடுன?" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை பொறுமையா கேட்க, "இல்ல மாமா, அது நான் என்ன சொல்றதுன்னா, அத்தை எங்கள 2 பேரையும் சேர்த்து வைக்க மாட்டாங்க. அதனால தான் நான் இப்படி ஒரு பொய் சொல்லிட்டேன் மாமா. என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லி கேட்க, "ச்சீ! நீ இது ஒரு பொண்ணா? உன் வாழ்க்கை நான் உன்ன கூட ரொம்ப நல்லவன்னு நெனச்சுட்டு இருந்தேன். நீ மனோஜுக்காக எவ்வளோ செய்ற, அவள பார்த்து பார்த்து கவனிக்கிற, நீ அவ்வளோ லவ் வச்சிருக்க அப்படின்னுலாம் நெனச்சா, நீ என்னடான்னா இப்படி பொய் சொல்லி ஏமாத்தியிருக்கா. இதில வேற உங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு வேற அழுது ட்ராமா ஆடியிருக்கு. இதெல்லாம் உனக்கே நியாயமாப்படுதா? நீ ஒரு பொண்ணு செய்ற வேலையா?" அப்படின்னு சொல்லி அண்ணாமலை தட்ட, உடனே வித்யாவுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப டென்ஷன் ஆயிருங்க. "ஏன்டி இவ்ளோ ஃப்ராடா என் மகன ஏமாத்தி கல்யாணம் பண்ணின்னு, இத்தன நாளா நல்லவ மாதிரியே நடிச்சிருக்கடி. 3 மருமகள்லயும் நீ தான் ரொம்ப சிறந்த மருமக. எனக்கு ரொம்ப புடிச்ச மருமகன்னு நான் எல்லார்கிட்டயும் உன்ன பத்தி பெருமையா சொல்லிட்டு இருக்கேன். ஆனா நீயே என்னை ஏமாத்தியிருக்க பார்த்தியா? அதனால தான் எனக்கு ஜீரணிக்கவே முடியல. இன்னொரு 1 நிமிஷம் கூட இனிமேல் இந்த வீட்ல இருக்கக்கூடாது. வீட்ட விட்டு வெளிய போடி" அப்படின்னு சொல்லி கேட்க, இத கேட்ட உடனே ரோஹினி பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஷாக்கிங் ஆகுது. உடனே அழ ஆரம்பிச்சுட்டாங்க. "மனோஜ் உங்க அம்மாகிட்ட சொல்லு மனோஜ். தயவு செஞ்சு என்ன வீட்ட விட்டு வெளிய போகக்கூடாதுன்னு சொல்லு மனோஜ். நான் உன்ன கூட சேர்ந்து வாழ்றதுக்கோசரம் தான் நான் இப்படி பொய்யெல்லாம் சொன்னேன். என்ன மன்னிச்சிரு மனோஜ்" அப்படின்னு சொல்லி மனோஜ் கால்ல விழ, உடனே வித்யாவுமே பார்த்தீங்கன்னா, "எங்கடி மனோஜ் கால்ல விழுந்து நாடகம் ஆட பார்க்குறியா? திருப்பி என்ன புதுசா ட்ராமா சொல்ல போற? நீ என்ன இனிமேல் பொய் சொன்னாலும் உன்னை நம்புற மாரி இல்ல. வீட்ட விட்டு வெளிய போடி" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கழுத்த பிடிச்சு வெளிய தள்ளுறாங்க. உடனே கறிக்கடைக்காரருமே பார்த்தீங்கன்னா, இத பார்த்த உடனே, "ரோஹினி எதுவும் பண்ணாதீங்க. அவ உங்க பையன் கூட சேர்ந்து வாழணும்னு சொல்லிட்டா, ஒரு சின்னதா பொய் சொல்லிட்டா. அதுக்காக அவள வீட்ட விட்டு வெளிய தள்ளாதீங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சப்போர்ட் பண்ண, உடனே வித்யாவும் "யோவ்! நீ உன் வேலை வந்துச்சு. வந்த வேலை முடிஞ்சிச்சுல்ல. தயவு செஞ்சு வீட்ட விட்டு வெளிய போயிரு. இன்னொரு முறை நீயும் இங்க இருந்தேன்னா, உன்னையும் கழுத்த பிடிச்சு வெளிய தள்ள வேண்டியது வரும். இந்த கறிக்கடை வச்சுக்கிட்டே நீ மலேசியால பெரிய பிசினஸ் மேன்னு சொல்லி என்கிட்ட எவ்வளோ ட்ராமா ஆடியிருப்ப. இதில அவங்க அப்பா செத்து போயிட்டாருன்னு வேற அழுது நாடகம் ஆடியிருக்கு. இதுக்கே உன்ன போலீஸ்ல புடிச்சு குடுக்கணும். வீட்ட விட்டு வெளிய போயிரு. இல்லன்னா நடக்கிறதே வேற" அப்படின்னு சொல்லிட்டு வித்யா மிரட்ட, உடனே அவருமே பார்த்தீங்கன்னா, "சரி, சரி நான் வீட்ட விட்டு வெளிய போயிடுறேன். அவள மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவருமே வீட்ட விட்டு வெளிய போயிடுறாரு. ரோஹினி பார்த்தீங்கன்னா, வாசப்படியிலே நின்னுட்டு, "தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அத்த. நான் மனோஜ் கூட சேர்ந்து வாழ்றதுக்காக தான் போய் இப்படியெல்லாம் ட்ராமா பண்ணேன். என்ன மன்னிச்சிருங்க" அப்படின்னு சொல்லி கால்ல விழ குறைய கெஞ்ச, வித்யா பார்த்தீங்கன்னா மன்னிக்கிற மாரி இல்ல. அவள "நீ வீட்ட விட்டு வெளிய போனா போலீஸ வேற சொல்ருவேன்" அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கதவ சாத்திடுறாங்க. ரோஹினியுமே பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுறதுன்னு தெரியாம வாசப்படியிலே நின்டு அழுதுட்டே இருக்காங்க. இப்படிதான் வரப்போற எபிசோடு போப்போகுது. அடுத்து என்னலாம் இன்ட்ரெஸ்டிங்கா நடக்க போகுதுன்றது நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். மேலும் இது போன்ற அப்டேட்ஸ் தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. கூட பெல் பட்டனை அழுத்துங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க் யூ.